வணக்கம். மகளிர் அனைவருக்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி சார்பாக உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பெண்களின் சமூக பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சர்வதேச மகளிர் தினம் இன்று அனுசரிப்பு. நாட்டின் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்கள் வாழ்த்து. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தேவையான தூதரக வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது தொடர்பாக மார்ச் 22 சென்னையில் ஆலோசனை கூட்டம். 7 மாநில முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாடு ஒரு மாடலாக திகழ்கிறது. கொளத்தூரில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் புகழாரம். என்று சொல்வதை விட அனைவருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும், ஒரு மாடலாக இருக்கிறது. என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று இஸ்லாமிய மக்கள் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. தவேக தலைவர் விஜய் இஸ்லாமியர்களுக்கு நன்றி. வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சென்னையில் தவேக தலைவர் விஜய் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு குளறுபடிகள். பாஸ் இருந்தும் பங்கேற்க முடியவில்லை என பலர் ஆதங்கம். தடுப்புகளை தள்ளிவிட்டு பலர் உள்ளே சென்றதால் பரபரப்பு. தவேக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பிரியாணி வாங்க முண்டியடித்த மக்கள். ஆங்காங்கே வீணாக கீழே கிடந்த உணவுப் பொருட்கள். இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் திறந்தவெளி வாகனத்தில் சென்ற தவேக தலைவர் விஜய். தவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வேன் பின்னே தலை தெறிக்க ஓடியதால் சலசலப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் வவுனியா சிறையில் அடைப்பு.
போகிற போக்கில் மிதித்து தள்ளி விடுவேன். எனக்குள் ஓடுவது அதிமுக ரத்தம், உன் உடம்பில் ஓடுவது என்ன ரத்தம்? அதிமுக முன்னாள் அமைச்சர் மா. பாண்டியராஜனுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல். பாஜகவால் தான் தோற்றோம் என கூறியவர்கள் தற்போது பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள் என அதிமுகவை மறைமுகமாக சாடினார் அண்ணாமலை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம் எனவும் கருத்து. தீண்டத்தகாத கட்சி, நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதில் சந்தான பாரதியின் படத்துடன் போஸ்டர் ஒட்டிய விவகாரம். தேசிய தலைவரை இழிவுபடுத்தும் வகையில் திமுகவினர் தான் போஸ்டர் ஒட்டி இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி பயல்கள்லாம் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்லை தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் அல்ல. ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க, அது உங்க வேலை தானே. அமித்ஷாவுக்கு பதிலாக சந்தான பாரதி போஸ்டர் ஒட்டப்பட்ட விவகாரம். வேண்டுமென்றே தனது பெயரை பயன்படுத்தி சிலர் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தி உள்ளதாக போஸ்டரில் இடம்பெற்றுள்ள பாஜக நிர்வாகி அருள்மொழி விளக்கம். அரக்கோணம் வருகிறது. இது சம்பந்தமாக அரக்கோணம் மற்றும் ராணிப்பேட்டை நகரத்தில் அருண்மொழி எங்களுடைய மாநில பொதுக்குழு அவங்க பேரில் தவறான ஒரு சுவரொட்டி விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நடிகர் மிஸ்டர் சந்தான பாரதி அவர் படத்தை அமித்ஷாஜி படமாக காமிச்சு அதை தவறான சித்தரிக்கும் நோக்கத்தோட சில விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறை கண்காணிப்பு அணுகி புகார் மனு அளிச்சிருக்கோம். காவல்துறை அது மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெற்ற பாஜகவினர் பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து பெற்றதால் சலசலப்பு. பள்ளி அருகே நின்று கொண்டு மாணவிகளிடம் கட்டாய கையெழுத்து பெறும் பாஜக நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கையெழுத்து வாங்க போகும்போது அவங்களா போட்டாங்க, போடுங்க, நாங்கள் அதை யாரும் நாங்கள் தடுக்கலை. ஆனால் போகிற பிள்ளைங்களா வா இங்கே கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறக்கூடியதாகத்தான் இது அமைகிறது. துறையின் அமைச்சர் என்கிற வரையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினத்தையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. சென்னை மதுரவாயலில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சார்பில் விருது வழங்கி கௌரவிப்பு. கல் உடைக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி பலியானது தொடர்பான வழக்கு. திமுக எம்எல்ஏ பழனியாண்டியை விடுதலை செய்ததை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காக வழக்கு பதியப்பட்ட கனல் கண்ணனுக்கு முன் ஜாமீன்.
வாரந்தோறும் சனிக்கிழமை சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆட்சேபமில்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மாநிலம் முழுவதும் சுமார் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் பட்டா வழங்க நடவடிக்கை. மார்ச் 10ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு. மாசி மாதத்தின் முகூர்த்த தினம் என்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பத்திரப்பதிவுத்துறை முடிவு. திண்டுக்கல் மாநகராட்சி பள்ளியில் மேற்கூரை விழுந்து 7 மாணவர்கள் காயமடைந்த சம்பவத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் சஸ்பெண்ட். பள்ளியை சீரமைக்கும் ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. வடக்கு அயர்லாந்தில் இந்திய தூதரகத்தின் புதிய கிளையை தொடங்கி வைத்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். நவீன உலகம் மற்றும் அதன் வளர்ச்சி குறித்து அந்நாட்டு ஜனாதிபதியுடன் விவாதித்ததாகவும் தகவல். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யாராவை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. வருவாய் புலனாய்வு இயக்குநரக கோரிக்கையை ஏற்று பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. போலி வாக்காளர் அடையாள அட்டை பிரச்சினைக்கு 3 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி. ஒரு வழியாக தவறை ஒப்புக்கொண்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் சாடல். மகாராஷ்டிராவின் யவத்மால் பகுதியில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. கோடை தொடங்குவதற்கு முன்னரே வாட்டி வதைக்கும் வெயிலால் மக்கள் கடும் சிரமம். கேரளாவில் 4 ஆண்டுகளில் சுமார் 41,000 கோடிக்கு லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடந்துள்ளதாக RTI மூலம் தகவல். அரசுக்கு இதன் மூலமாக 11,518 கோடி வரி வருவாய் ஆகவும் 2,781 கோடி லாபமாகவும் கிடைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மேகதாதுவில் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது. அணைக்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்து விட்டதாக சித்தராமையா அறிவித்த நிலையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். நியாயமும் நம்ம பக்கம் இருக்காரு. அதே சிவகுமார் 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுப்பதை போன்று ATM-இலும் வருங்கால வைப்பு நிதியை எடுக்கும் நடைமுறை விரைவில் அமல். மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகைக்கான கொண்டாட்டங்கள் தொடக்கம். மதுரா மாவட்டத்தில் உள்ள நந்தன்கோட்டை பர்சானாவில் மக்கள் உற்சாக நடனம். மெக்சிகோ கனடா பொருட்கள் மீதான வரி விதிப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பங்குச் சந்தைகளின் வீழ்ச்சி பொருளாதார நிபுணர்களின் எச்சரிக்கையை தொடர்ந்து முடிவெடுத்திருப்பதாக தகவல். இந்தியா சீனாவின் பரஸ்பர ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களையும் வலுப்படுத்தும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சு. அமெரிக்காவின் வர்த்தக போரை எதிர்க்க டிராகனும் யானையும் ஒன்றாக வேண்டும் என அழைப்பு. பாகிஸ்தானில் அதிகாலையில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல்.
மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 17வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி குஜராத் அசத்தல் வெற்றி. அதிகபட்சமாக குஜராத் வீராங்கனை ஹர்லீன் தியோல் அரை சதம் அடித்து அசத்தல். நாளை நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் பங்கேற்க துபாய் மைதானத்திற்கு வருகை தந்த இந்திய அணி. மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு. உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் பட்டம் வென்று தமிழக வீரர் பிரணவ் வெங்கடேஷ் சாதனை.